வெல்கம் டு ஸ்மார்ட் ரெஸ்லிங் சேனல். நண்பர்களே, வெஸ்டர்மேனியா அதுக்கப்புறம் என்னென்ன விஷயம், சில டீக்யூட்டு, அப்புறம் பிராக் லெஸ்னர் ரிட்டையர்மெண்ட்டில் சதி இருக்குது. பல விஷயம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் ஒன்று தட்டி விட்டு பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, பிராக் லெஸ்னர் ரிட்டையர்மெண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இது என்னங்கடா இது நண்பா, பிராக் லெஸ்னர் இப்போ ரிட்டையர்மெண்ட் ஆகிற இதில் இல்லை, அவர் இன்னும் சில காலங்கள் இருக்கிறாருன்ற மாதிரி தான் இருந்தது. WWE அவருக்கு ஏதோ கேட்டது தரவில்லை போல். ஒருவேளை நான் எல்லா மேட்ச்லையும் ஜெயிக்கணும் அப்படின்னு அது கேட்டிருப்பாரா, என்ன கேட்டாருன்னு தெரியல, அது தரலை போல். அதனால தான் இந்த மேட்ச்லேயே ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டுக்கிறாரு. ஏன்னா எந்த ஒரு அப்டேட்டட் நியூஸஸ் எதுவும் வரல, அவர் ரிட்டையர்மெண்ட் பிளானே இல்லை. நீ எப்படிரா உறுதியாக சொல்கிற அவர் ரிட்டையர்மெண்ட் பிளானு, சர்ப்ரைஸாக தானே பண்ணியிருக்கான்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு நல்லா தெரியும். வெஸ்டர்மேனியா ஆஃப்டர் மண்டே நைட்ரா, இப்போ இந்த வாரம் நடந்தால் மண்டே நைட்ரா, அதுக்கு போஸ்டர் ஒன்று வெளியிட்ருப்பாங்க. அதில் பிராக் லெஸ்னர் இருப்பாங்க. நல்லா பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிராக் லெஸ்னர் மெயினாக இருப்பார், ரோமன் ரெயின்ஸ் இருப்பார், இந்தாண்ட சைடு பிராக் லெஸ்னர் இருப்பார். அதை வச்சே தெரியும் பிராக் லெஸ்னர் ரெஸ்ல்மேனியா முடிஞ்சு அதுக்கு அடுத்ததும் இருப்பார், வேறு ஃபியூடில் இருப்பார். ஒபா ஃபேமியை ஒன்று பிராக் லெஸ்னர் தோக்கு தான் அடிச்சிருப்பார். ஏன்னா அதான் இதே பிளானே சட்டப்படி. பிராக் லெஸ்னர் வந்து ஒபா ஃபேமியை பீட் பண்ணணும். ஏன்னா ஒபா ஃபேமிக்கு ஐப்பு தான் தேவை. அதுக்குன்னு பிராக் லெஸ்னர் அடிக்கிற அளவுலாம் ஒரு 2 மாதத்துலேயே இதெல்லாம் கிடையாது. வந்தவொடனே பிராக் லெஸ்னர் சாதிச்சிட்டா மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. அதனால சொல்லிட்டு பிராக் லெஸ்னரே வின் பண்ணது மாதிரி வச்சுட்டு ஒபா ஃபேமி இன்னும் கொஞ்சம் பாதி பொட்டேஷன்லேருந்து அப்படி தூக்கிட்டு வர மாதிரி காமிக்கலான்னு பிளான் பண்ணியிருந்தாங்க. பட் பிராக் லெஸ்னர் நான் இப்போ ரிட்டையர்மெண்ட் ஆகிக்கிறேன், இந்த மேட்ச்லேயே நீ என் கதையை முடிச்சிருப்பான்ற மாதிரி சொல்லிவிட்டு அப்படின்னு சொல்லி முடிச்சு விட்டார் போல். இதுதான் உண்மை. ட்ரிபிள் ஹெச்னு இல்லை, மொத்த டபிள்யூடபிள்யூயும் பிராக் லெஸ்னர் பிரச்சனை. அதனால் அவர் கரியர் எண்ட் ஆஃப் பண்ணிட்டார். அவ்வளோதான். இதுக்கப்புறம் பிராக் லெஸ்னர் பார்க்க முடியாது. பிராக் லெஸ்னர் ஐவி பார்த்துருக்கீங்களா? இன்றைக்கி ஐவினார் சீரியஸ்லி. இப்போது நடந்த வெஸ்டர்மேனியா ரிட்டையர்மெண்ட்டில் ஐவினார். சீரியஸ்லி பார்த்தீங்கன்னா அப்படியே மனசு உடஞ்சி போச்சு. அந்த இதிலே போயிட்டு மேட்ச்சை பார்த்துட்டு இன்ஸ்டாகிராமில் போனதும் எல்லாம் பிராக் லெஸ்னர் வீடியோ தான். எதில் போனாலும் அவங்க ஸ்டோரி வைக்கிறது எல்லாம் எந்த அளவுக்கு எஃபெக்ட் போட்டிருந்தாருனா, இந்த அளவுக்கு அஃபெக்ஷன் ஆகும், இந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆகிருப்பார் பிராக் லெஸ்னர். ஆனால் இன்னும் சில காலங்கள் இருக்க வேண்டியவர் தான். அட்லீஸ்ட் சம்மர் ஸ்லாம் வரைக்கும்னாச்சும் இருந்திருப்பார். பார்லிமெண்ட்டை குந்தர் ஒரு ஃபேவர் கேட்டிருந்தாருல்ல, அப்போது அது என்ன, அதான் பிராக் லெஸ்னர் ரிட்டையர்மெண்ட்டு. அப்போது இது எல்லாமே மாறிச்சு, எல்லாம் ஸ்பாயில் ஆகிடுச்சு. நல்ல வேலை குந்தர் கையில் பிராக் லெஸ்னர் ரிட்டையர்மெண்ட் ஆகலை. அது வரைக்கும் பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் நல்ல விஷயந்தான். ஏன்னா குந்தர் கையாலே ரிட்டையர்மெண்ட் தான் குந்தருக்கு இன்னும் பெரிய ஒரு அடியாக இருக்கும். இப்போ ரே மிஸ்டீரியோவும் நான் குந்தர் கையில் ரிட்டையர்மெண்ட் ஆக மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அவருக்கு சும்மா தேவையில்லாமல் கெரியர் கில்லர்னு பேர் வச்சு எல்லாத்தையும் ரிட்டையர்மெண்ட் ஆக வைக்கிறது போல். ஏன் மற்றவங்களுக்குலாம் ஃப்யூச்சர் இல்லையா? குந்தர் மட்டும் தான் ஃப்யூச்சரு, அப்போ மற்றவங்களாம் ஃப்யூச்சர் இல்லையா? எந்த ஒரு லெஜண்ட் ரிட்டையர்மெண்ட் யார் கையில் ஆகிறாங்களோ, இப்போ பிராக் வந்து ஒபா ஃபேமி கையில் ரிட்டையர்மெண்ட் ஆகிறாங்க, ஒபா ஃபேமி அடுத்த பிராக் மாதிரி பார்ப்பாங்க. யார் கையில் ரிட்டையர் ஆகிறாங்களோ அடுத்தது அவங்கள மாதிரி பார்ப்பாங்க. அதுக்கோசரம் தான் ரிட்டையர்மெண்ட்டு. ஒருத்தவங்க கையிலே ரிட்டையர்மெண்ட் ஆகுது எதுக்குன்னு கேட்குறேன். எப்படி வேணாங்க, நம்ம ட்ராகன் லீக் கையில் கூட ஏஜ் ஸ்டைல் ரிட்டையர்மெண்ட் ஆக வச்சிருக்கலாம். அடுத்த ஏஜ் ஸ்டைல் ட்ராகன் லீன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் இவனுங்க சுத்தமாக சொதப்பல் மேலே சொதப்பல் பண்ணிடு. அதை விட்டு தள்ளுவோம். ஒபா ஃபேமிக்கு அடுத்து என்னன்னா, ஒபா ஃபேமி இதுக்கப்புறம் கஷ்டம் தான் படணும். சரி, பிராக் இருந்தார், நார்மல் ரெஸ்லர்லாம் நீ ஈஸியாக அதை அடிச்சுட்டு 2-3 நிமிஷத்துலேயே முடிக்கிற. 2-3 நிமிஷத்துலேயே முடிச்சுட்ட. ரூசஃபை நீ 3 நிமிஷத்துலேயே முடிக்கிற. அப்போ ரூசஃபை இவங்கள மாதிரி ஆளுதான் 2-3 நிமிஷத்தில் முடியும். யார் தான் நீ அடுத்து யார் கூட தான் அதிக நேரத்தில் ப்ளே பண்ண போகிற சொல்லு? பிராக் லெஸ்னர் நீ 5 நிமிஷத்தில் தோக்கடிச்சிட்ட. உனக்கு அடுத்து என்ன ஃபியூடு என்ன பண்ணுறதுனே WWE யோசிக்க போகிறாங்க. இதுக்கப்புறம் ஒபா ஃபேமி கொஞ்ச நாள் நல்லா அவருக்கு ஏற்ற மாதிரி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஒபா ஃபேமி மட்டத்திலே தான் இருப்பார். அவரு இந்த அளவுக்கு ஓவர் புஷ் கொடுத்துட்டாங்களோ அப்படின்ற மாதிரி யோசிக்கிற நிலைமைக்கு பண்ண போகிறானுங்க WWE. அது மட்டும் கரெக்டாக தெரியுது. சரி, பார்க்கலாம் இவனுங்க என்ன தான் பண்ணுறாங்கன்னு ஒபா ஃபேமி வச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரூசோ பக்கம் வரலாம். ரூசோ பக்கம் என்ன தான் வந்து ரிட்டர்ன் பண்ணாலும் 5 வருஷத்துக்கு அப்புறம் ஒன்றும் பெருசாக கொடுக்கல இவனுங்க. அந்த இன்டர்கான்டினல் சாம்பியன்ஷிப்புக்கே தான் அரைச்சினுக்கிறானுங்க, அதுவும் கொடுக்கல. என்னமா பண்ணிடுறானுங்க. ஆனால் பரவாயில்ல, கொஞ்சம் டாமினேட் பண்ணுறாரு, எல்லாத்தையும் அடித்து டாமினேட் பண்ணியிருக்காரு. இன்னும் ஈத்தன் பேஜ் மெயின் ராஸ்டருக்கு டெபிட் கொடுத்துருப்பாரு. ஒபா ஃபேமி ரூசஃபும் ஈத்தன் பேஜும் ஆல்ரெடி ஏஐடபிள்யூல சண்டை போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஈத்தன் பேஜால் தான் இன்றைக்கி ரூசஃப் டாமினேட் பண்ணி அடித்தார். ஏன்னா மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் பென்டா வந்து அடிக்க வந்ததுக்கு ரூசஃப் அடி வாங்கிட்டார். அப்போது பென்டாவை ஈத்தன் பேஜ் டிஸ்ட்ராக்ஷன் பண்ணி விட்டதால் ரூசஃப் திருப்பி அடித்து அந்த சாம்பியன்ஷிப்பை தூக்கி காமிச்சிருக்காரு. திருப்போ ரூசஃப் இந்த இன்டர்கான்டினல் சாம்பியன்ஷிப்புக்காக மோத போகிறாரு. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மேட்சாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே எப்படியாவது ஒரு 2-3 டைம் ஈத்துனாச்சும்
யார் மூலியமாச்சும் ரூசஃபை கொஞ்சம் வின் பண்ண வச்சா நல்லாயிருக்கும். ஏன்னா அவரும் ஜெயிச்சாண்டிக்காக தான் இருக்கார், நல்லா தான் ப்ளே பண்ணுறாரு. அவருக்கு என்ன குறை, அவரையும் கொஞ்சம் காட்டலாமே WWE. அதை வச்சு கேட்குறேன். ரூசஃபுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிது மிட் கார்டு லெவல்லனாச்சும் அதை பயன்படுத்தி அந்த சாம்பியன்ஷிப்பை கொடுத்தா நல்லாயிருக்கும். சில பேர்த்துக்கு ஆப்பர்ச்சுனிட்டிலாம் நல்லா கொடுத்துனே வரணுங்க, ஆனால் சாம்பியன்ஷிப் கொடுக்க மாட்டானுங்க. கடைசி வரைக்கும் ஆப்பர்ச்சுனிட்டியாக கொடுப்பானுங்க. ஏஜெஸ்டல் மாதிரி 2020க்கு மேலே ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய கொடுத்தானுங்க. ஒரு டைம் கூட டைட்டில் வின் இல்லை. அந்த டேக் டீம் டைட்டில் வின் பண்ணார், அவ்வளோதான். அதோட ஓரங்கட்டி ரிட்டையர் வரைக்கும் கொண்டு வந்துட்டானுங்க. அந்த மாதிரி ஆகிடக்கூடாது. அதுக்கடுத்து வரும் மெயின் ஈவெண்ட்டுக்கு. மெயின் ஈவெண்ட்டில் என்ன சம்பவம்னு கேட்டிங்கன்னா, ஜேக்கப் ஃபாட்டு சர்ப்ரைஸ்லி பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸை சேலஞ்ச் பண்ணியிருக்காரு. யாருமே பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கல. இன்றைக்கி பிளட் லைன் வேறு ரீயூனிட் ஆகிட்ருக்கோம், அந்த சந்தோஷமே அது தரமாக இருந்தது. சரி, ரோமன் ரெயின்ஸ் பிளட் லைன் ரீயூனிட் ஆகிட்டு அந்த கதைலாம் பேசிகிட்டு இருந்தாங்க, என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க சாம்பியன்ஷிப் வின் பண்ணதை பற்றி. சரி, ஏதோ என்ஜாய் பண்ணதோ முடியும்னு பார்த்தா, அதே பிளட் லைனை சேர்ந்த அதே ஃபேமிலியை சேர்ந்த நம்மளுடைய ஜேக்கப் ஃபாட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேக் லெஸ்ஸரில் சாம்பியன்ஷிப் மேட்ச்சு வச்சுக்கலாமா, எனக்கு அந்த டைட்டில் வேணும்ப்பான்ற மாதிரி சொல்லியிருப்பார். இவனுங்க எல்லாம் அக்னாலஜ் பண்ணுறானுங்க, நானும் ஒன்று இது பண்ணுறேன், ஒத்துக்கிறேன். பட் ஆனால் டைட்டிலு இந்த இது சண்டைன்னு வந்தால் நான் தான் கெத்து அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தாறுமாறாக இது பண்ணி விட்ருப்பார். ரோமன் ரெயின்ஸு வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ் பண்ணார், ஆனால் அந்த சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணலை. அடுத்த வீக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வாரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஈத்து கொண்டு வச்சுட்டு போயிட்டுருக்காரு. மேபி பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் ஜிம்மி ஜேவை யாராவது அடிப்பாருன்னு நினைக்கிறேன் ஜேக்கப் ஃபாட்டு. இதுக்கப்புறம் ஜிம்மி ஜே டம்மியாக காட்டுவாங்க. ஏன்னா ரோமன் ரெயின்ஸ் கூட இருந்தால் பலியாடு ஜிம்மி ஜே தான். ஃபஸ்ட்டு ஜிம்மி உசோ இவர் மோதி ஜெயிப்பார், அதுக்கப்புறம் ஜே உசோ ஜெயிப்பார், அதுக்கப்புறம் ரோமன் ரெயின்ஸ் கிட்டே ஃபைனலாக மோதுவார். ஜெயிக்கிறாரோ தோக்குறாரோ மற்ற 2 பேர்த்திட்டையும் ஜெயிக்க வைப்பாங்க. எல்லாருமே அப்படி தான். அதை அடுத்த வாரம் எனக்கு தெரிஞ்சு ஏதாவது இது நடக்கலாம் ரோமன் ரெயின்ஸுக்கு ஜேக்கப்புக்கும். ஆனால் இருக்கிறது 2-3 வாரம் தான். எனக்கு தெரிஞ்சு ஜே உசோ மோத வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த வாரம் ஏதாவது நடக்கும். ஜேவுக்கும் அப்படி ஜேக்கப் ஃபாட்டுக்கும் பிரச்சனை வரும். அங்கே மோதி ஜேவை ஜெயிச்சுட்டு நீ என் கூட வாப்பான்ற மாதிரி இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா ஜேவை ஜெயிச்சிருவார் ஜேக்கப் ஃபாட்டு. ஜெயிச்சுட்டு பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் அந்த சேலஞ்சை அக்செப்ட் பண்ணுவார். அதுக்கப்புறம் பேக் லெஸரில் இந்த மேட்ச் நடக்கும். அதுக்குள்ளேயே என்ன ப்ரோ அவசரம்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் இல்லை நண்பர்களே, இன்னும் 19 நாளே என்னமோ தான் இருக்குது. இன்னும் 2 வாரம் தான் இருக்கும். 2 வாரம் தான் இந்த பேக் லெஸர் வரத்துக்கு. மே 10 இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 21, அதான் இன்னும் ஒரு 19 நாளே அவ்வளோ தான் இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா இப்போலேருந்தே ஃபியூடு விறுவிறுப்பாக ஸ்டார்ட் பண்ணால் தான் இதான் மெயின் ஈவெண்ட்டு. பேக் லெஸரில் தெரிஞ்சு போச்சு, ஏதாவது ஒரு வேர்ல்டு டைட்டில் தான் டிஃபன் ஆகும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு சாம்பியன்ஷிப் டிஃபன் ஆகுமான்னு கேட்டேன், இல்லை மொத்தமாகவே அங்கே 4 மேட்சே என்னமோ தான் வைப்பானுங்க. அதில் இதான் மெயின் ஈவெண்ட்டாக இருக்கும். மேபி இந்த டைம் டேக் டீம் சாம்பியன்ஷிப்புக்கு இந்த டைம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலாம், ஏதாவது ஒரு டேக் டீம் சாம்பியனு. அப்புறம் இன்னும் ஏதாவது நல்ல ஃபியூடு ரெடி பண்ணுவானுங்க. அவ்வளோதான் கைஸ். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் ஒன்று தட்டி விட்டு பாருங்கள். நம்ம சேனலில் உடனுக்குடன் அப்டேட்டட் நியூஸ்லாம் வந்துன்னு இருக்கும். வேறு ஏதாவது சூப்பர் ஸ்டார் பற்றி அப்டேட்டட் நியூஸ் சொன்னால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் ஒன்று தட்டி விட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் 3 பை பை.